ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் செப்டம்பர் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டெய்லி டெஸ்ட்டு வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, இந்திய விமானப்படையின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய விமானப்படையின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். விக்ரம் ராம் சௌத்ரி, ஆர்கேஎஸ் பதௌரியா, எஸ்என் கோர்மாடே, நரேஷ்குமார். ஸோ இவங்க யார் சரியான ஆன்சர்னு பார்த்தோன்னா விக்ரம் ராம் சௌத்ரி தான் வந்து இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆர்கேஎஸ் பதௌரியா இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க தான் வந்து தலைமை தளபதியாக இருந்தாங்க. செப்டம்பர் 30 வந்து அவங்களுக்கு வந்து அது வரைக்கும் தான் அவங்களோட டைம். செப்டம்பர் 30 வந்து ஓய்வு பெறுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த விக்ரம் ராம் சௌத்ரி தான் வந்து இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த விக்ரம் ராம் சௌத்ரி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து இந்திய விமானப்படையின் துணை தளபதியாக வந்து இருந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து இந்திய விமானப்படையில் வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1982 டிசம்பர் 29. ஸோ அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின். தமிழகத்திலேயே முதலாக 3 புதிய திட்டங்கள் திருவள்ளூரில் தொடங்கப்பட்டது. அது என்னென்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சற்று குறைப்போம், உபரி உணவை வீணாக்காமல் பகிர்வோம், உபயோகித்த எண்ணெயின் மறுபயன்பாடு திட்டம். ஸோ ஆக்சுவலாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து எந்த லொக்கேஷன்ஸ் கேட்குறது பதிலாக வந்து டோட்டலாகவே கொடுத்துட்டோம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ தமிழகத்திலேயே முதலாக எந்த மாவட்டத்தில் புதிய 3 திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது பார்த்தோம்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில், ஓகேங்களா. சற்று குறைப்போம், உபரி உணவை வீணாக்காமல் பகிர்வோம், உபயோகித்த எண்ணெயின் மறுபயன்பாடு திட்டம். ஓகே, இந்த சற்று குறைப்போம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த சுகர், சால்ட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஹெல்த்துக்கு தான் வந்து அது இதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் அதை வந்து ஒரு லிமிட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக தான் இந்த சற்று குறைப்போம். ஸோ அடுத்து அந்த உபரி உணவை வீணாக்காமல் பகிர்வோம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஒரு மாநாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அதிகப்படியான உணவை வந்து நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. அப்படி வீணாக்காமல் வந்து பசியால் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த உபரி உணவை வீணாக்காமல் பகிர்வோம்ன்றது. அடுத்து உபயோகித்த எண்ணெயின் மறுபயன்பாட்டு திட்டம். உபயோகித்த எண்ணெயின் மறுபயன்பாட்டு திட்டம் அப்படின்னா பெரிய இந்த ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து எண்ணெயை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. யூஸ் பண்ண எண்ணெயை வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கி பயோடீசல் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த உபயோகித்த எண்ணெயின் மறுபயன்பாடு திட்டம். ஸோ இந்த 3 இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த சட்டப்பேரவை தொடரில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எங்கே வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திருவள்ளூரில், ஓகேங்களா. ஸோ நிறையா திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்கிறது எதுனா இந்த 3 இது, ஓகேங்களா. ஸோ இதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். தமிழ்நாட்டுக்கு இவங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம வேறு இதில் பார்க்கறதெல்லாம் வந்து டோட்டலாக இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தான் அந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன். ஓகே, அடுத்து 3வது கொஸ்டின். 2021 ஆண்டிற்கான உணவு பாதுகாப்பு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? 2021 ஆண்டிற்கான உணவு பாதுகாப்பு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஹரியானா, தமிழ்நாடு, குஜராத், கேரளா. ஸோ ஃபஸ்ட்டு இது எதுன்னு பார்த்தோம்னா குஜராத், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் பிளேஸு. அது ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் 2021 முதல் 3 இடங்கள் எதுன்னு பார்த்தோம்னா குஜராத், கேரளா, தமிழ்நாடு. ஸோ குஜராத் வந்து ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ். கடைசி இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பீகார். இதெல்லாம் வந்து ஸ்டேட் பேஸ் பண்ணி யூனியன் பிரதேசங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் அந்தமான் நிக்கோபர், 3rd வந்து புதுடெல்லி. இதை வந்து மன்சுக் மாண்டவியா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர் தான் இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதோட அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதுதான். ஸோ அடுத்து 4th ஒன்று, பள்ளி கல்விக்கான புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க மத்திய அரசு யாருடைய தலைமையிலான குழுவை அமைத்தது? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். கே. கஸ்தூரி ரங்கன், நரேஷ்குமார், அசோக் குமார், பட்ஜெயந்த் பாண்டா. ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. கே. கஸ்தூரி ரங்கன் தலைமையில் தான் வந்து இந்த குழு வந்து அமைச்சிருப்பாங்க, ஓகேங்களா.
ஸோ அந்த குழுவில் வந்து மொத்தம் வந்து 12 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்து புதிய பாடத்திட்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு சஜஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி. அடுத்து, சமுத்திர சக்தி என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு கடற்படை பயிற்சியாகும்? சமுத்திர சக்தி என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு கடற்படை பயிற்சியாகும்? ஸோ இந்தியா இந்தோனேஷியாவுக்கு இடையான பயிற்சி தான் இது வந்து. ஓகேங்களா, சமுத்திர சக்தி நேம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்தியா நேபாளம் அப்படின்ற பார்த்தோம்னா அது வந்து இந்த சூரிய கிரகன் அப்படின்ற ஒரு நேம் வந்துச்சு. ஸோ அது ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்தியா சிங்கப்பூருக்கு வந்து வேறு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஆசி இண்டெக்ஸ் அந்த ஒரு நேம் வந்து. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த நேம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. பொறுத்துகளை கூட நமக்கு வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து, இந்திய கடற்படை கப்பல்கள் சிவாலிக், கத்மட் ஆகியன பங்கு பெற்றன. இந்த சமுத்திர சக்தி என்ற இந்த பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இந்திய கப்பல் வந்து எது வந்து பங்கு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிவாலிக், கத்மட் இந்த 2 கப்பல் தான் இதில் வந்து பங்கு பெற்றது. ஸோ அடுத்து 6வது கொஸ்டின், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா செல்லப்பா, சுந்தரமூர்த்தி, வாகை சந்திரசேகர், ஞான சுந்தரம். ஸோ இதில் சுந்தரமூர்த்தி அவங்கள தான் வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து 7வது கொஸ்டின், ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்திய சீனியர் மகளிர் அணியில் பங்கேற்கும் தமிழக வீராங்கனை யார்? ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்திய சீனியர் மகளிர் அணியில் பங்கேற்கும் தமிழக வீராங்கனைகள் யார்? புஷ்பா, சத்யா, நிஷாந்தி. ஸோ இவங்க 3 பேருமே தான். இதில் வந்து முதன்முறையாக வந்து தமிழகம் சார்பில் வந்து 3 பேர் பங்கேற்கிறது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா. ஸோ ஆசிய கூடைப்பந்து போட்டியில் இந்திய சீனியர் மகளிர் அணியில். ஓகேங்களா. ஸோ இது எங்கே அந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜார்டனில் வந்து நடக்குது. செப்டம்பர் 23 முதல் அக்டோபர் 3 வரை வந்து நடைபெறுது. அடுத்து 8வது, 2021ஆம் ஆண்டிற்கான நார்வே ஓப்பன் செஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார்? 2021ஆம் ஆண்டிற்கான நார்வே ஓப்பன் செஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிகல்சரின், ராஜா ரித்திக், இனியன், டி குகேஷ். ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டி குகேஷ் தான் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து 2வது பிளேஸில் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இனியன் பன்னீர்செல்வம். ஸோ இவரும் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். ஸோ தங்கப்பதக்கம் வென்றது யார்? ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து, உலக ரோஜா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ரோஜா தினம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேர்ல்டு ரோஸ் டே வந்து செப்டம்பர் 22. ஓகேங்களா. ஸோ இது யாரோட நினைவாக வந்து இந்த தினம் வந்து கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 12 வயது பெண் மெலிண்டா ரோஸ் நினைவு தினமாக இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ யாருடைய நினைவாக ரோஜா தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெலிண்டா ரோஸ். ஓகேங்களா. ஸோ அவங்களோட நினைவாக தான் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண். ஸோ அவங்க எந்த பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா கனடாவில் இருக்கிறவங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இதில் புற்றுநோய் தினம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், உலக காண்டாமிருகங்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக காண்டாமிருகங்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோம்னா செப்டம்பர் 22 தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்காக கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இதோட நோக்கம் வந்து காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்காக இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் அறிவிக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எங்கே அறிவிச்சாங்கன்னு பார்த்தோன்னா தென்னாப்பிரிக்காவில் தான். எப்போ இருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2011 தான் வந்து இந்த காண்டாமிருகங்கள் தினமே வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே நமக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.